செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. வணக்கம். வணக்கம் சார். நான் திருப்பூர்ல இருந்து சார்லஸ். இப்ப நம்ம சினிமா துறையில கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ் தான் வந்து அதிகப்படியா வெளியே ரிலீஸ் ஆகுது. இதுல டவுட் என்னன்னா, மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த திரைப்படங்கள் வருதா, இல்ல இந்த திரைப்படங்களை மக்கள் விரும்பி பாக்குறாங்களா? ஒரு ட்ரெண்ட் எப்பொழுதுமே சினிமாவில் சேஞ்ச் ஆகும், மாறும். முதல்ல இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களை அந்த தலைமுறையினர் ஒரு ஜெனரேஷன் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் அது அப்படி மாறி ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான படமாக வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஜெனரேஷன் மாறிடுச்சு. இப்போ வந்து படங்களை குழந்தைங்களோட போய் பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அதனால் இந்த 2 வருடங்களில் நல்லா ஓடின படங்கள் பார்த்திங்கன்னா ஃபேமிலி படங்களாக இருக்கும். ஒரு குடும்பஸ்தன், ஒரு டாடா, பார்க்கிங், எங்களுடைய 3 PHK தேவயானி நடித்தது, டூரிஸ்ட் ஃபேமிலி, எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்ட். இப்போ ஜெனரேஷன் மாறுது. ஜெனரேஷன் தான் அதை முடிவு பண்ணுது. கலைஞர்கள் அந்த ஜெனரேஷன் முடிவு பண்ணுறது பின்னால் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஜெனரேஷன் டப்புன்னு வேறு பக்கம் சேஞ்ச் ஆகும்போது மறுபடியும் மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தான் படம் தயாரிக்கப்படுது. அதை ஒரு மாதிரி பல்ஸோட பார்த்து முடிவு பண்ணணும், அவ்வளோதான். இப்ப நீங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் நீங்க எதனால வந்து நீங்க மூவி வந்து இயக்குறது இல்ல? உங்களுக்கு அந்த கதைக்களம் வந்து உங்களுக்கு செட் ஆகலையா, இல்ல வேண்டாம் ஃபீல்டு வந்து சேஞ்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க ஒதுங்கிட்டீங்களா? பெரும்பாலும் நீங்க சொன்ன 2வது கொஸ்டின் தான். ஃபீல்டு சேஞ்சஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் நம்மளால தாளம் போட முடியாது. இப்போ நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, ஆக்ஷன் ஓரியண்டட் ஆயிடுச்சுன்னு. என்னுடைய 2003 நான் அதை உணர்ந்தேன். தில் தூள்ங்கிற படங்கள் தான் ஓடிச்சு. என்னோட படங்கள் சுமாராக இருந்தது. அதனால் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு. 2003, 4, 2000 சேஞ்ச் ஆனது. 2003-4 நாங்கள் அதை உணர்ந்தோம். ஆக்ஷன் ஓரியன்டான படங்கள் தில் தூள் இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ஜெனரேஷன் மாறிடுச்சு. அதனுடன் போட்டி போட்டு அந்த மாதிரியான படங்கள் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் தெரியாது, விருப்பமும் இல்லை. அப்போ நான் கொஞ்சம் அப்படியே பின்வாங்கி ஒதுங்கி பெரும்பாலும் அந்த சினிமாக்குள்ளே வராமையே நான் விலகினேன். ஒரு சின்ன கேப் விழுந்ததுனால நான் அதுலேருந்து விலகிட்டேன். உண்மையிலே ரொம்ப ஒரு ஹானரான ஆன்சர் சார். இந்த மாதிரி பதில் வந்து எதிர்பார்க்கல. ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பிஸி ஆயிட்டேன், ஃபேமிலியில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இந்த மாதிரி பதில் வரும். நீங்க ரொம்ப ஓப்பனா வந்து உண்மையை வந்து சொல்லிட்டீங்க சார். மிக்க நன்றி சார். சித்ரா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நடுவிரவில் வந்து உங்கள் மனைவி வந்து கேட்டை தாண்டி குதிச்சு உங்கள் திருமணத்துக்கு வந்தாங்க. எப்படி முன்னதாகவே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம். ஏன்னா இந்த தேவயானி வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் உடைய ப்ரொஜெக்ஷன் ஃபைனலாக நடந்தது தேவி ஸ்ரீ தேவியில். அம்மா வந்து படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த படத்தை ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா படம் வந்து தேவயானிங்கிற தேவயானி பேர்லேயே இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு காதில் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தேவயானி ராஜகுமார் லவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. இருந்தாலும் அவங்க தெரிஞ்சிருச்சு மேட்ரு. ஆமாம், நம்ம லொக்கேஷனில் அன்னெசரியாக அவங்களா ஒரு முடிவு பண்ணுறாங்க, பரப்புகிறாங்க, பேசுவாங்க, இருக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி ஒருபோதும் லொக்கேஷனில் ஒரு நொடி கூட அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததும் இல்லை, பழகினதும் இல்லை. எங்கள் வேலைகள் மட்டும்தான் நாங்கள் கவனமாக இருந்தோம். அப்படி தான் உண்மை. படம் முடிந்த பிறகு டப்பிங், ரீரிகார்டிங் இது மாதிரியான நேரங்களில் நான் தேவயானி எனக்கு நிறைய ஃபோன் பண்ணுவாங்க, அது பேசுவேன். அது அங்கே இருக்கிறவங்க உணர்வாங்க. அது நடந்தது. அது தேவயானி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குது அவருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அம்மாவுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. படம் பார்த்த பிறகு அம்மாவுக்கு அந்த படத்தை ஜீரணிக்க முடியல. அவங்க ரொம்ப கோபமாக போயிட்டாங்க அந்த படம் பார்த்துட்டு. ஆமாம். சரசாருக்கு நம்ம முதல்ல சென்சாருக்கு முன்னாடி நம்ம காமிச்சோம். அவரும் விடிய காலம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், தேவயானிங்கிற பேரை நீக்கிட்டா நல்லாயிருக்கும், ஏதாவது மல்லிகா, தேவிஸ்ரீ அப்படி இப்படி மாற்றிக்கலாம், இப்படி தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் டைரெக்டாக தேவயானின்னு வச்சுருக்கிறீங்க? நான் வந்து ஒரு லைவ் ஸ்டோரி மாதிரி அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஏன்னா செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிறதுல என்ன இருக்குது சினிமா? நாம் ஏதோ ஒன்று செய்யணும். அதில் வந்து லைவாக ஒரு ஆர்டிஸ்ட்டும் கற்பனையாக சில கதாபாத்திரங்களும் மோதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் பண்ணியிருந்தேன். அதனால் பெயரை மாற்றுறது, சரசார் சொன்ன பிறகு அதை மாற்றலாம்னா கூட ஏகப்பட்ட இடங்களில் வருது. கரெக்ட். தேவயானிங்கிற அந்த ஒரு பெயரை வச்சு தான் அவ்வளோ கிரேஸ் அந்த விஷயங்க. தேவயானி வருதான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, தேவிஸ்ரீ வருதான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னால் யார் அந்த தேவிஸ்ரீங்கிறதே அங்கே கொஞ்சம். அப்புறம் தேவயானி உள்ளே வரும்போது மணமகளே மருமகளே வான்னு ஒரு பாட்டெல்லாம் வந்தால் அது இந்த மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவோட இன்ட்ரெஸ்ட் குறையும். இதெல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி படங்கள் அது இருக்குது. ஜெயலலிதா நடித்தப்போ கூட சுமதிங்கிற பேர் வச்சுக்கிட்டு தான் சுமதி சரியோ ஏதோ வச்சு தான் பண்ணியிருக்காங்க.
நான் அதை பண்ணலை. ம். அம்மாவுக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது நான் அந்த டைட்டிலில் வேற போட்டிருக்கேன், இந்த கதையில் வரும் சம்பவங்கள் எதுவும் உண்மை அல்ல, பொய்யும் அல்ல அப்படின்னு வரும். சரிங்களா? ஏன்னா அந்த குழந்தை ம். ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிற குழந்தை, அவளுக்கு வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை, அவள் தட்டில் காசு ஏதாவது விழுமான்னு தான் அவள் பார்த்துட்டு இருப்பா. அப்படி ஒருத்தியை போய் தட்டு எடுப்பாங்க ஒரு அப்பா அம்மா. அவளை கேட்பாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு. அப்போ அவள் சொல்லுவா, என்னை தாண்டி போகிற எல்லா காலும் நிற்கணும், ம். என்னை ஒரு முறை பார்க்கணும் ம். அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா எல்லாரும் தாண்டி போகிற கால்கள் தான் அவளுக்கு தெரியும், அவள் தட்டில் உள்ள சில்லறை தான் தெரியும், யாரும் அவளை நின்று பார்த்தது கூட இல்லை அப்படின்னு. அந்த பதில் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் இருக்கு. நீ சினிமா நடிகையானது தான் உண்டுன்னு சொல்லி அவங்க சிரின்னு சிரிப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தை நிமிந்து பார்ப்பா, சினிமா நடிகையானாக்க நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்களா, நின்று பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விதை அவள் மனசுக்குள்ள விழுவும். அப்படி அந்த குழந்தைய நாங்கள் உருவாக்குறோம். ஆக இது பொய். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவானி நம்ம குழந்தை தானே, ஏதோ தத்தெடுத்து அவளை சினிமா நடிகையாகிற மாதிரி அவன் சொல்லிட்டானே கதை இப்படிங்கிற ஒரு கோபமாக தான் போயிட்டாங்க. அது ரிலீஸ் ஆன நாள்லேருந்து அவங்க அதான் சொல்லியிருக்காங்களே எல்லோரும், இந்த தேவயானியில் ஆக தேவயானி வந்து சரியில்லை, அவங்க மைண்ட் ஏதோ சரியில்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அவங்கள கொஞ்ச நாள் நம்ம கேரளாவுக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி அங்கேருந்து அவங்களுடைய தம்பிகளை வரவழைச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளான் தேவயானிக்கு தெரியறதுனால 5ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கே வந்து சொல்லுது, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஒரே திடீர்னு சொல்லி எப்படி கல்யாணம் பண்ண முடியுமாம்மா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி என்னுடைய நண்பர் ஒருத்தரை போயிட்டு சந்திக்கிறேன். KS ரவிக்குமார் சாருடைய தாய் மாமா அவர். நம்ம படங்கள் எல்லாம் நடிக்க வருவாங்க, பிரதர்ஸ் 2 பேருமே. அவர் போய் பார்க்குறேன். அவர் ஒரு ஆஃபீஸர், அதனால் அவருக்கு அதை பற்றின விவரம் தெரியும், ரிஜிஸ்டர் மற்ற விஷயங்களெல்லாம். சரி 2 நாள் டைம் கொடுங்க, நாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னாரு. அந்த 2 நாள் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, அவர் செஞ்ச அந்த பெரிய நமக்கான வாய்ப்பு தான் ஏப்ரல் 9 கல்யாணம். அந்த 2 நாளுக்குள்ளே நாங்களும் சில விஷயங்கள், புடவை, வேஷ்டி, தாலி இதெல்லாம் ரெடி பண்ணி, தாலியும் உட்பட ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் 2-3 நாளில். 5th தேவயானி கேட்டாங்க, 9th நாங்கள் அந்த விஷயம் பண்ணிட்டோம். 9th நைட்டில் அந்த மாமாலாம் வந்துட்டாங்க. 9th மார்னிங் விடிஞ்சா அவங்க கேரளாவுக்கு அழைச்சிட்டோ ஒரு ஃப்ளைட் போட்டோ அவங்களாம் வீட்டில் இருக்காங்க, இருந்திருக்காங்க. அருமை. எனக்கு தெரியாது, இருந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த மாமா இருக்கார், பாலப்பான்னு சொல்லிட்டு இன்னும் இருக்காங்க. நாங்கள் மறுபடியும் அவரை பார்த்துருக்குறோம், இப்போ கூட பார்த்துட்டு வரோம், அவருக்கு பேசுவோம். அவரெல்லாம் வந்து இருக்கிறாரு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அவங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து வேறு இதுலேருந்து நம்ம வரணும் வெளியில், இது என்ன இது சரியில்லையே, நான் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு 1 மாதம் வச்சுக்கிட்டு எனக்கு மறக்கடிச்சா நான் மறந்துடுவேனா, நான் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறேன் ரைட்டான நேரத்தில் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. இன்னமும் அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ரைட்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கல்யாணத்தினுடைய வெற்றி. வெங்கட்ராகவன், பெங்களூர். வல்லவனுக்கு துள்ளும் ஆயுதம் படத்துல வந்து நீங்க நடிச்சும் போது அந்த சந்தானத்தோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன அப்படி இருந்தது? ஏன்னா அதுல வந்து அவ்வளவு ஒரு நீங்க ஒரு டைரக்டர்னு இல்லாம ஒரு ஃபுல் டைம் காமெடி மாதிரியே ஒரு பண்ணிருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம்லி குட் சார், எக்ஸ்ட்ரீம்லி குட். அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா, ரொம்ப நல்லா இருந்தால், அதுக்கு முழுக்க சந்தானம் சார் மட்டும்தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அவர் என்ன விரும்பினாரோ அதை எங்கிட்டேருந்து அவர் எடுத்தார், வாங்கினார். அதை சிறப்பாக வந்ததுக்கு அவர் தான் காரணம். அவர் கேட்டது நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், நான் கேட்டேன் என்னுடைய படத்தில் ரமேஷ் கண்ணா என் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் திருமதி தமிழில். அந்த ரோலுக்கு நான் முதல்ல அந்த நேரத்துக்கு சந்தானம் சார் தான் கேட்டேன். ஏன்னா அவர் தான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆவார், அந்த அப்கமிங்கில் இருக்கிறவர்னு. அவருக்கு டைம் இல்லை. என்னோடய கட்ஸு, நான் ரமேஷ் கண்ணாவுக்கே ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற என்னோடய கட்ஸை காமிச்சு அவரை நான் ஃப்ரெண்டு பண்ணிக்கிட்டேன். அவர் ரொம்ப பழைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிட்டேன். அவர் வந்து ஒரு ஹீரோவாக அவர் அறிமுகரார் ஒரு படம், பெரிய படம். அதில் வந்து ஏதோ ஒரு ரோல் நீங்கள் பண்ணணும், அந்த இடத்துல நீங்கள் வரணும்னு அவர் கேட்கும் பொழுது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவோ அல்லது எனக்கு அது சரியாக வராதுன்னு சொல்லவோ எனக்கு இஷ்டம் இல்லை. அவர் கேட்குறாரு, நாம் அவர் மாதிரியே முடியாதுன்னு சொல்லக்கூடாது, முடியும் அப்படின்னு அவருக்காக நான் பண்ணி கொடுத்தேன். அதற்கப்புறம் அது மாதிரி எண்ணற்ற வாய்ப்புகள் வந்தது, நான் பண்ண விரும்பலை. அதுக்கு ஒன்றும் காரணங்கள் தேவையில்லை. அது மாதிரி அது முழுமையாக நல்லா இருந்ததுக்கு அவர் தான் காரணம் சார். எதனால் அந்த கேரக்டர் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னாரா சந்தானம்? தெரியல, நீங்கள் தான் என்னோடய யூஎஸ்பி, நீங்கள் எனக்கு வேணும், அதில் நீங்கள் இருந்தால் பயங்கரமாக ஓட்டலாம் அப்படின்னு அவர் நினச்சார். அது ஒரு பெரிய சீக்வன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தார். எண்டில் கூட அவர் சீன் வச்சுருந்தார்.
நான் வந்து அதை நடித்த பிறகு ஆடியோ ரிலீஸுக்கு கூட அவர் என்னை கூப்பிட்டுருந்தாரு, நான் போகலை. அது கூட நான் போகலை. நான் அதை அவ்வளோதான் நடித்து கொடுத்ததோட நான் அதுலேருந்து விலகிட்டு அவர்கிட்ட இருந்து கூட நான் பெருசாக அதுக்கப்புறம் டச்சில் இல்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார், இது வந்து சுரேஷ் சார்ட்ட ஒரு ரிக்வஸ்டாகவும் சொல்லலாம், கேள்வியாகவும் வச்சுக்கலாம் சார். வீரா 2 வாய்ப்பு இருக்கா? பட்டு நான் சுரேஷ் கிருஷ்ணா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறான்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கதையினுடைய போக்கு அமைஞ்சிறதா இருந்தால் இப்போ ஒரு பக்கம் ரோஜா, இன்னொரு பக்கம் மீனா, 2 பேரோடும் கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இப்படி தான் அந்த படத்தினுடைய கதை போக்கு அமையும். அது மாதிரி படத்தில் இன்றைக்கு ரஜினிகாந்த் நடிக்கின்ற மாதிரி சூழ்நிலை வந்து இல்லைன்னு. ஏன்னா அப்படி வியாபாரம் அதெல்லாமே மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு அப்படி எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா 300-400 கோடி ரூபாயில் படமாகுது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கதையை அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. நன்றி நன்றி. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நன்றி சார். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட மாமா ஒரு ஆஃபீஸர். அவர் இன்னொரு அண்ணாவும் உண்டு, அவருடைய அண்ணா. பட் இவர் வந்து செக்ரட்டரியேட்டில் அங்கங்கே வேலை செய்கிறவர்னால திருத்தணி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அவர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான அந்த கையெழுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு அது எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருக்காரு அவர். அருமை. ஆமாம், திருத்தணி தான் அவங்க சொந்த ஊர். ஓ, அது கேஎஸ் ரவிக்குமார் சாருடைய அம்மாவோட ஊர் திருத்தணி தான். இந்த பிரதர்ஸும் அவங்க அந்த திருத்தணி அவங்க சொந்த ஊர்னால அவங்க. ஆனால் இதெல்லாம் கேஎஸ் ரவிக்குமாருக்கு சொல்லலை அவங்க. இல்லை, அவங்களுக்கு அவங்கன்னு சொல்லலை, நானும் சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லலை. அருமை. இது வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அல்லது அவருக்கு அரசல் புரசலாக தெரிஞ்சிருந்தா கூட அவர் ஒன்றும் என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது என்னையா என் தாய் மாமா தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா அப்படின்னு கேட்குது. ஆரம்பத்தில் ஏதாவது நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுது அவங்களுக்கு? இல்லை, கல்யாணம் அப்போ மட்டும் இல்லை, வேறு எப்பொழுதுமே எங்களுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடிகளும் நாங்கள் பார்க்கல. கல்யாணத்து அன்னைக்கு இந்த 3 மணிக்கு அவங்க வந்துட்டாங்க. அது ஒரு காமெடியாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தேவயானி வெளியில் போகணுன்னு வந்துட்டாங்க. வந்தால் கேட்டு பூட்டி இருக்குது, காம்பவுண்டு அபார்ட்மெண்ட்டோட கேட்டை பூட்டி. அது 4 கேட்டு 4 வாட்ச்மேன் இருப்பானுங்க. இவங்க கேட்டு பூட்டி இருக்குது. ஆனால் ஒரு கார் நிற்கிது. இது ரெகுலர் தானே, தேவயானிக்கு ஒரு கார் வரும், ஷூட்டிங் கிளம்புவாங்க, கேட்டை திறக்கணும். அந்த செக்யூரிட்டி வந்துட்டு அம்மா இருங்க சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டான். இவங்க இருந்திருந்தால் அவன் வந்து சாவியை எடுத்து திறந்து விட்டுருப்பான். இவங்களும் ஷூட்டிங் கார் மாதிரி ஏறி போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் வரத்துக்குள்ளே கேட்டை ஏறி ஒரு வீர செயலை செஞ்சு குதித்து காரில் உட்காந்து போயிட்டாங்க. அவன் வந்தால் காரை காணோம், கேட்டு வேற பூட்டி இருக்குது. மேடம் சாவி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் மேலே போயிட்டாங்க. மேலே போய் நம்பரை ஃபோனை வாலிபுல் எழுத்து, அம்மா சாவி ரெடி வாங்க, அம்மாவை வர சொல்லுங்க, கார் நிற்கிது, நான் வேறு சாவி எடுக்கிறதுக்குள்ளே மேலே வந்துட்டாங்க. ஒன்று வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. ஓ, என்னது கார் நிற்கிது, தேவயானிக்கு ஷூட்டிங்கெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு முன்னே தேவயானி ரூமில் போய் பார்த்தா தேவயானி காணோம். அதுக்கான இப்படித்தான் தேவயானி அவங்க போனதே தெரிஞ்சிருக்காது. விடிஞ்ச 6 மணி வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்காது, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்காது. அது அப்போ உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நான் ஃபோன் எடுக்கலை. ஏன்னா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணால் எதுக்கு எடுப்பாங்க, என்ன பண்ணுறேன், நான் ஃபோன் எடுக்கலை, ஃபோன் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் உடனே அம்மா யாருக்கு ஃபோன் பண்ணமோ தியானப்பனுக்கு பண்ணியிருப்பாங்க, அவங்க இது சரத் சாருக்கு பண்ணியிருப்பாங்க, அவங்க தலைவராக செயலாளராக இருக்காங்க, விஜயகாந்த் சாருக்கு பண்ணியிருப்பாங்க. இவர்கள் எல்லாம் உடனே நகரம் எங்கும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ணுறது. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பாண்டி பஜாரில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க அவங்களே. ஆமாம், அப்பா சொன்னார்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்படி இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர், அவர் நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை, பாவம் இருந்தார்னா நான் அவரை சந்திக்கணும்னு ரொம்ப விரும்புகிறேன். அவர் வந்து என்னை சந்தித்தா நல்லாயிருக்கும். ஜெராக்ஸ் பாபுன்னு ஒருத்தரான், யாருடைய ஆள் அவருன்னு தெரில. அப்படி ஒருத்தர் ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு தேடுறது, இது பண்ணுறது இவங்கெல்லாம். என்னுடைய ஹவுஸ் ஓனர் வந்து கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிற ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபு ப்ரொஃபஸர் அம்மா, அவங்க அவர் பேங்க் மேனேஜர். அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டீங்க? ஆமாம், அவங்களுக்கு ஒரு காரு வச்சுருக்கேன். அது மாதிரி எனக்கு ரொம்ப காலமாக சாப்பாடு போட்டு நல்லா என்னை கவனிச்சுக்கிட்டு இருந்த அன்பு குமார், அன்புன்னு சொல்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அன்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட படங்கள் பண்ணவர். அவருடைய ஒய்ஃபு அவங்க விஜயா, அவங்கள அழைச்சிட்டு போயிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு கார் வச்சு கொடுத்துருக்கேன். விஜயாவோட சிஸ்டர் இன்னொரு அம்மா. இந்த இவங்க வேற தேவையில்லாமல் அந்த அன்பையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஆள் நல்ல ட்ரிங்க்ஸில் இருக்கிறதுனால அவர் எந்திரிக்கவே இல்லை. இது பாருங்க, வந்துட்டார், அவரும் தூங்கிட்டு தான் இருக்கார். அவர் காரெல்லாம் போய் இறங்கிட்டு அவர் வண்டிக்குள்ளே கிடக்கிறாரு. அவர் யாரும் கண்டுக்கல. போனோம் 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம்.
5 மணிக்கெல்லாம் போயிட்டோம், கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டோம். கல்யாணம் நடக்குது. 7 மணிக்குள்ளே முகூர்த்தம் முடிச்சுக்கணும். ஏன்னா அன்றைக்கி மண்டேன்னு நினைக்கிறேன், 7:30 9 ராவு காலம். 7 மணிக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு ஃபோட்டோலாம் எடுத்தார் ஹவுஸ் ஓனர். அவர் ஒரு சின்ன கேமரா வச்சுருந்தார், ஃபிலிம் கேமரா வச்சுட்டு ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச உடனே தேவயானி என் காலில் விழுந்தாங்க. உடனே நான் என்ன அது இவ்வளோ பெரிய நடிகை வந்து கல்யாணம் பண்ண இல்லாமல் என் காலில் வேறு விழுறாங்களே, நான் உடனே அவங்க காலில் விழுந்தேன். அவங்க எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்தாங்க. ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் பண்ணதுக்காக, நம்ம ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டதுக்காக ஒரு ஆம்பளை காலில் விழணும்னா, கல்யாணம் நடந்ததுக்காக ஒரு ஆம்பளையும் பொம்பளை காலில் விழணும் தானே அப்படின்னு நான் ஒரு நியாயம் சொன்னேன். அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்னடா அது இவர் வினோதமான நியாயம் சொல்கிறானே. 2 அசிஸ்டன்ட் வேறு வந்து அவரையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆமாம், சுகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்திருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சது. சாப்பாடு கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார் அவர், பாவம் அந்த சாரு. அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் சாப்பிட்ற அந்த நேரம் வெயிலில் அப்போ தான் எழுந்துக்கிறான் இந்த ஆள், அன்பு. எழுந்துட்டு ரெடியாகும்போது சரி ஒய்ஃபு போயிட்டு, என்ன இவ்வளோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே வந்த அப்புறம் கல்யாணமே முடிஞ்சிருச்சு. யாருக்கு கல்யாணம்? தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அதை கூட பார்க்காம இப்படி மட்டை ஆயிட்டீங்களேன்னு. என்னது கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவன் உடனே ஃபோனை எடுத்து பாபுக்கு ஃபோன் பண்ணுறான், பாபு ராஜா மேனேஜருக்கு. பாபு தெரியுமா, தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் திருத்தணியில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. அவங்க எல்லாரும் திருப்பதியில் கல்யாணம்னு அங்கே தேடுற முயற்சியில் இருக்கிறாங்க, போலீஸ் சம்மந்தப்பட்ட இவங்கெல்லாம். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு போலீஸ் போயிருக்கிறாங்க, விடிய காலமே போய் கதவை தட்டியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் பொண்ணு கடத்திட்டாரு தேவயானியான்னு. என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான், அந்த பொண்ணு வேணால் அவனை கடத்தியிருக்கும், நல்லா விசாரிங்க அப்படின்னு எங்கள் அம்மா. இப்படி அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, ஒரு 8:30 மணி இருக்கும். வந்து சார் உங்களை எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க சார், நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. திருத்தணியில் அவருக்கு மெசேஜ் தெரிஞ்சு சொல்கிறேன். போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு, சார் எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க சார், நீங்கள் கிளம்பிடுங்க இங்கேருந்து அப்படின்னு. சரிங்க சார்ன்ட்டு நாங்களும் ஒரு 8:30 9 மணிக்குள்ளே அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இந்த விஜய் அவங்களையும் அவங்க காரில் அவங்க போயிட்டாங்க. வந்து இறங்குனதுமே இந்த அன்பு சொன்னார் இல்லையா, அவன் வீட்டில் தான் அந்த ரவுடி ஜெராக்ஸ் பாபு மற்றும் கும்பல்கள் இருக்காங்க. அவனை தூக்கி வண்டியில் போட்டுட்டு எங்கடா இருங்க, எனக்கு தெரியாது, அவங்க கார் தனியாக போச்சு இது போச்சுன்னா அவனை விடலை. ஃபுல்லாக அவனை வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அன்பு சாரை வச்சுக்கிட்டு. அன்பு சொல்லார், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐயா தான் கல்யாணத்துக்கு போனார், ஐயாவே அவர் மனைவியும் கேளுங்க அப்படின்னா இன்னும் நேராக நான் குடியிருந்த அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. 6 மணிக்கு எல்லா நியூஸ்காரங்களையும் வர சொல்லியிருக்கேன், நீங்களும் உங்கள் வாயால் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுங்க, எல்லோரும் வருவாங்கன்னாங்க. அப்புறம் 6 மணிக்கு போல் ரெடியாக இருந்தோம். நியூஸ் வந்தாங்க, அவங்ககிட்ட எல்லாமே நாங்கள் கல்யாணம் நடந்த விஷயங்கள், வாழ்த்துக்கள் இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அப்போ எடுத்த 1-2 ஃபோட்டோக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு கொடுத்த அந்த வீடியோ பேட்டி அந்த பேப்பர்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாமே இருக்குது சார், அருமை, எல்லாமே இருக்குது. ஒரு நியூஸ் விடாமல் அதுக்கப்புறம் 5 10 15 வருடங்கள் கூட எங்களை பற்றி வந்த எல்லா நியூஸும் ஆல்பமாக ஒட்டப்பட்டு பத்திரமா ரெடியாக இருக்குது. அது எதுக்குன்னு தெரில. அந்த குலதெய்வம் கோயிலில் வாக்கு ஆனதுனால தான் இந்த கல்யாணம் நடந்தது. இவ்வளோ சிறப்பாக என்ன இருக்கிறதுக்கு காரணம், அவர் கேட்டார் வாக்கு, ஆமாம் நடக்கும், சரியாக இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.